ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான கார்த்திகை தீபத்துக்கு உகந்த கார்த்திகை தீபப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. இப்போ நம்ம நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு சூப்பரான கார்த்திகை தீப பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கப்பு அவல் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதோட 3 ஏலக்காய், இதை போட்டு லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மணம் வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விட்டுறாமல் நம்ம இது பண்ணணும். ஒரு மணம் வரும், வாசனை, அப்போ நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ஒரு வாசனை வருது. இது செவக்கால்லாம் வேணாம், கருகி போயிடாம நம்ம கொஞ்சம் பார்த்து சட்டுன்னு இதாகிக்கிறோம். இது போதும், ஒரு வாசனை வருது, போதும். இதோட அந்த பச்சை வாசனை போகணும். இந்த பவுடர் அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும், அதுக்காண்டி தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் பார விட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுவட்டுருச்சு. இந்த ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டிருக்கோம். இந்த பருப்போட ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். இதை நம்ம பவுடர் நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நைஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் குறகுறப்பு தெரியணும். நைஸ்னா பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கா இருந்தால் போதும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக வறுத்துக்கலாம். ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். போதும், இதை இறக்கிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப்பு கட் பண்ணி வச்சிருக்க, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வதக்கலாம். ஆனால் இந்த நெய்யில் தேங்காய் வதங்குறது டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு மாவெல்லாம் சேர்ற போது அது டேஸ்ட்டே வித்தியாசமாக தெரியும். ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான கார்த்திகை பொரிய தான் அது. வதங்கட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது போதும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரணும், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையோட இது தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப்பு தண்ணி அந்த இதில் ஊற்றிக்கலாம், காயட்டும். இப்போ இது தண்ணி காஞ்சிருச்சு. 1 கப்பு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா உள்ள ஒட்டிடுச்சு. 1 கப்பு வெல்லம் கரையட்டும். ஒரு பிசுக்கு தன்மை வர்றது நம்ம எடுத்துக்கலாம். காசு காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த வெல்லம் எல்லாம் கரையட்டும்.
இதை கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்றது இறக்கி நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் இந்த வெள்ளத்துக்கு சில வெள்ளங்கள்ல மண் இருக்கும். கொதிக்கட்டும். இப்ப நம்ம இதுல இருந்து இந்த கரண்டி எப்படி எடுத்துட்டு நம்ம இத தொட்டு பார்த்தோம்னா பிசுபிசுப்பு தன்மை தெரியணும். அப்படி சிக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். லேசானது இல்ல, நல்லா அப்படி தொட்டோம்னா சக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அவ்வளவுதான். இப்படி பிசுபிசுப்பா அப்படி ஒட்டணும் கை 2 விரல்லையும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இறக்கணும். இது கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பொரியை நம்ம 4 கப்பு அளந்து காட்டுறேன் பாருங்க. ரெண்டு, நான் அளந்துதான் சலிச்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் காட்டணுங்கிறது தான் காட்டிட்டு இருக்கேன். 3, 4 கப்பு எடுத்து வச்சாச்சு. இப்ப அடுப்பு ஆன்ல இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த பொட்டுக்கடலை தேங்காவை நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம். இதோட கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகு வடிகட்டி வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாகை இதில் ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்க வச்சு பாகை இதில் ஊற்றிக்கிறோம். எல்லா பாகையும் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாகு பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அந்த வறுத்து வச்சிருக்க பவுடர், பாசிப்பருப்பு பவுடர் எல்லாத்தையும் இதில் தூவிக்கிறலாம். பாகு அதுதான் முக்கியம். அது ரொம்ப கொஞ்சம் கவனமா இதுங்க. நல்ல அப்படியே 2 விரல்லையும் நம்ம தொட்டோம்னா சக்குன்னு பிடிச்சுக்கணும். அந்த பக்குவம் தான் பதம். நீங்க அந்த இதுல இதுங்க இந்த பவுடர் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம், இறக்கி வச்சிடலாம். பாருங்க நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. இப்ப நம்ம வேற எதுக்கு மாத்திக்கலாம் வாங்க. இப்ப நம்ம ஒரு ஆரோக்கியமான நல்ல சூப்பரான கார்த்திகை தீப பொரி செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.